ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் சொசைட்டியில் நடந்த நியூ இயர் பார்ட்டியை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம விலாகில் காட்ட போகிறேன். இங்கேருந்து வீட்டிலேருந்து நம்ம வெளில கிளம்புறோம். கொஞ்சம் டார்க்காக இருக்குல்ல, போய்கிட்டே இருக்கணும். சென்ட்ரல் பார்க்கில் நான் முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சென்ட்ரல் பார்க்கில் தான் நிறைய ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மேலாவும் சென்ட்ரல் பார்க்கில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நியூ இயர் பார்ட்டி வந்தாச்சு. பிள்ளைங்கள்லாம், சின்ன குழந்தைங்கள்லாம் ராட்டினம் நம்ம ஊரில் இருக்கும்ல, அந்த ராட்டினம் வச்சுருக்காங்க. பலூன், இந்த ஜம்ப் பண்ணுறது, சுற்றுறது, பஞ்சு மிட்டாய், ஃபுட் ஐட்டம்ஸ், ஜுவல்லரி ஐட்டம்ஸ், ட்ரெஸ் ஐட்டம்ஸ், வின்டர் கிளாத், சம்மர் கிளாத் எல்லாமே, பேகு, செயின், அப்புறம் ஹோம் டெக்கரேஷன்ஸ் திங்ஸு எல்லாமே இருக்குது. வாங்க இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலாலாம் என்னென்ன வச்சுருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த சொசைட்டியில் நடக்கிற மேலாவில் வந்து ட்ரெஸ்ஸு திங்ஸ் எதுனாவது வாங்கணுன்னா கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருக்கும். ஃபுட் ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். வெளியில் 50 ருபீஸ்க்கு வாங்குறது 100 ருபீஸ்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா சென்ட்டு, இதெல்லாம் வந்து நெக்லஸ், ரிங்கு, இது மாதிரி போட்டிருக்காங்க. ஃபுட் ஐட்டம்ஸ். இது வந்து நான் ஃபங்க்ஷன் ஆரம்பித்தோன்னே இந்த வீடியோ எடுத்தேன். ஒரு 11:30 போல் போனோம்னா இன்னும் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் அதை ஜாயின் பண்ணியிருக்கேன். அதையும் லாஸ்ட் வர பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இது வீடியோ அது வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண டைமில் நாங்கள் எடுத்தோம். பக்கோடா போட்டிருக்காங்க. தண்ணி பாட்டில் 10 ரூபாய்க்கு வெளியில் வாங்கி இங்கே 12 ரூபாய்க்கு வெளியில் வாங்கி இங்கே 20 ரூபாய்க்கு விற்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் மட்டும். மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும், க்ளீனாக இருக்கும். எந்த ஃபங்க்ஷன்னாலும் ஹவுஸ் கீப்பர்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு போடுறது, பிள்ளைங்க விளையாடுறதுக்கு இடம் நீட்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கெலாம் எல்லாத்தையும் பார்த்து நீட்டாக வச்சுட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு பேகு கடை. பேக்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 500 கம்மியாக இருக்காது. இது வந்து ஆர்னமெண்ட்ஸ், ரிங்கு, இது மாதிரி. ஸோ இதான் பார்ட்டி என்ட்ரு ஆகிறதுக்கு டிக்கெட் வாங்கிறது ப்ளேஸு. இதுலேயும் பேக் வச்சிட்ருக்காங்க, பேக் விற்கிறாங்க. இது வின்டர் சீசனுங்கிறனால இங்கே எல்லாமே ஸ்வெட்டர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சம்மர் கிளாத் எதுவுமே இந்த டைம் போடலை, எல்லாமே வின்டர் கிளாத்தாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. மப்ளர், சொட்டர், ஜாக்கெட் இந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ பார்க்குறீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ டேபிள்லாம் எடுத்துட்டாங்க போல். இது பார்த்திங்கன்னா நைட் டைம், நான் சொன்னேன்ல, நைட் டைம் நாங்கள் போனோம். இப்போ டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆட தெரியும்னு நினைக்கிறேன். பாட்டு போட்டால் காப்பிரைட் வந்துடும். நாங்கள் பாட்டை கட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் 2-3 o'clock வரை டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் பேக்கிங் பண்ணுறாங்க. முடிஞ்சிருச்சு. ஒரு 10:30க்கெலாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 11:30க்கெலாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 11:30 வரை அந்த கடை போயிட்டு தான் இருந்தது. ஆனால் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ பேகு, இங்கே போகிற ஸ்டாலுக்கு வந்து மேக்ஸிமம் 1000 ருபீஸ் பே பண்ணணும். இப்போ தான் ஸ்டால் போட அலோவ் பண்ணுவாங்க. இங்கே இருக்கவங்களும் ஸ்டால் போடலாம். வெளியிலேருந்து வந்து ஸ்டால் போடுவாங்க. வெளியிலேருந்து வரவங்களுக்கு 2000,
இங்கேயே இருந்து ஸ்டால் போடணுன்னா 1000 ருபீஸ். அதை மாதிரி ப்ரைஸ் கொடுத்து நம்ம ஸ்டால் போடலாம். இங்கே ஸ்டேஜ்லலாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கீழேயும் எல்லோரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. டிக்கெட் எவ்வளோன்னு கேட்கலையே. டிக்கெட் வந்து 100 ரூபா. இங்கே இருக்கவங்களுக்கு 100 ரூபா. இதில் என் குழந்தைங்கள்லாம் போய் சுற்றி விளாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் முன்னாடி. பலூன் ஜம்ப் பண்ணுறது, ராட்டினம், எல்லாத்துக்குமே 100 ரூபா டிக்கெட். டோக்கன் வாங்கி அதிலேருந்து போகணும். ஸோ ஃபோக்கஸ் லைட் போட்டு எல்லாம் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ எடுக்கும்போது 11:35 அந்த டைமில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான். இந்த டெக்கரேஷன்லாம் யார் பண்ணுவாங்கன்னா, இங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் காசு தரோம்ல, அதுலேருந்து தான் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ஷால் போடுறவங்களும் காசு தருவாங்கள்ல, 1000 ருபீஸ். ஸோ அவங்களுக்குமே அந்த காசுலேயுமே இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் நடக்கும். இந்த மாதிரி வ்ளாக்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை திறந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெல்லி யாராவது வீடு தேடுறீங்க அப்படின்னா செக்டர் 120 சேஃப்டியாக நீட் அண்ட் க்ளீனாக பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு எல்லாமே இருக்குது. ரொம்ப ஃபெசிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. மால் இருக்குது, தேட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ பிரத்யேக் கிளாருக்கு வாங்க. பீஸா ஐட்டம், பக்கோடா ஐட்டம் இதெல்லாம் 11:30 11:45க்கெலாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. 12 o'clock வரை அன்றைக்கி கடை மூடவே இல்லை. மேக்ஸிமம் 2 o'clock வரை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்ததுனால எதுவுமே மூடலை கடையெல்லாம். ஆனால் நார்மல் டைமில் பார்த்திங்கன்னா கடைலாம் ஒரு 10-10:30க்கெலாம் மூடிடுவாங்க. அந்த மேலெல்லாம் முடிஞ்சிடும். நியூ இயருங்கிறனால இவ்வளோ நேரம் அங்கே கடை திறந்துருக்காங்க. இந்த ஃபுட் ஐட்டம் கடை மட்டும்தான் திறந்தாங்க. மற்ற ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பேக் பண்ணுறதை நீங்களே பார்க்குறீங்க. பேக் பண்ணி வச்சுட்டாங்க 11:30க்கெலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் அண்ட் ஷேர்.